நாங்கள் உமாபதி சிவாச்சாரியாருடைய போற்றி பௌரடை என்ற ஒரு நூலை நாங்கள் சிந்திக்க தொடங்குகிறோம். உமாபதி சிவாச்சாரியார் 8 நூல்கள் இயற்றினவர். சித்தாந்த அட்டகம் என்று சொல்லப்படுகிறது. சில நூல்களில் அவர் 7 நூல்கள் இயற்றியிருக்கிறார் என்று சொல்லலாம். ஆனால் அநேகமாக 8 நூல்கள் என்று வளமையில வந்துவிட்டது. அதனுடைய சித்தாந்த அட்டகத்தை இயற்றிய உமாபதி சிவாச்சாரியாருடைய போற்றி பௌரடை என்ற ஒரு நூலை நாங்கள் இன்றைய தினத்தில இருந்து தொடர்ந்து சிந்திக்க போகின்றோம். சிந்திக்க திருவர்கள் கைகூடியுள்ளது. போற்றி பௌரடையும் ஒரு நல்ல ஒரு சிறந்த நூல். எல்லா நூல்களும் இப்ப சித்தாந்த அட்டகம் மட்டும் நூல்கள் என்றாலும் சரி, மெய்கண்ட சாஸ்திரங்கள் 14 நூல்கள் என்றாலும் சரி, எல்லா நூல்களும் ஒரே கொள்கையை, சைவ சித்தாந்த கொள்கை என்ற கொள்கையை கூறுகின்றன. சைவ சித்தாந்த கொள்கை என்றால் முப்பொருள் உண்மை, 3 பொருள்கள் இருக்கின்றன என்ற கொள்கையை உடையது சைவ சித்தாந்தம். சில மதங்கள் 2 பொருட்கள் தான் இருக்கின்றன, சில மதங்கள் ஒரே ஒரு பொருள் தான் இருக்கின்றன என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனாலும் சைவ சித்தாந்தம் இதனை கூறுகிறதா, முப்பொருள் இருக்கிறது. பதி, பசு, பாசம். இந்த 3 பொருள்களும் அனாதியானவை, எப்ப தொடங்கியன்றது தெரியாது, நித்தியமானவை, என்றும் இருக்கிறது. அவைக்கு அந்தமும் இல்லை, அழிவும் இல்லை, எப்பொழுதும் அந்த 3 பொருட்களும் உள்ளவை என்றதை சைவ சித்தாந்தம் விளக்குகின்றது. அந்த வகையில நாங்கள் இன்றைக்கு உமாபதி சிவாச்சாரியாருடைய போற்று பௌருடைய சிந்திக்க இருக்கின்றோம். அதற்கு முதல் நான் கடவுள் வாழ்த்த சொல்லிக்கொண்டு நூலுக்குள்ள போகின்றேன். திருச்சிற்றம்பலம். ஒளியான திருமேனியுமிழ் தானம் மிக மேவு களியார வரும் யானை களல் நாளும் மறவாமல் அழியாளும் மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. ஓங்கொழியாய் அருள் ஞான மூர்த்தியாகி உலகமெல்லாம் அளித்தருளும் உமையம்மை காண தேம்கமலும் மலரிதழி திங்கள் கங்கை திகழரவம் வளர்சடை மேல் சேர வைத்து நீங்களரும் பவத்தொடர்ச்சி நீங்க மன்றுள் நின்று இமையோர் துதி செய்ய நிறுத்தம் செய்யும். மன்றுள் நின்று இமையோ துதி செய்ய நிறுத்தம் செய்யும் பூங்கமலம் மலர்த்தாள்கள் சிரத்தின் மேலும் புந்தியினும் உறவணங்கி போற்றல் செய்வாம். பரந்த பராபரை ஆதிபரநதி இச்சை பரஞானம் கிரியை பரபோக ரூபம் தரும் கருணை உருவாகி விசுத்தா சுத்த தனுகரண புவன போகங்கள் தாங்க விரிந்த உபாதானங்கள் மேவி ஒன்றாய் விமலமாய் ஐந்தொழிற்கும் வித்தாய் ஞாலத்து அறந்தை கெட மணிமன்றுள் ஆடல் காணும். மணிமன்றுள் ஆடல் காணும், இது அம்மையார். ஆனபடி ஆடல் காணும். அன்னை அருட்பாதமலர் சென்னி வைப்பாம். குரு வணக்கம். குருமரபு வாழ்த்து. கைலாய பரம்பரையில் சிவஞான போதனரை காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுமாகி குயிலாரும் பொழித்திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தளைகமாதோ. திருச்சிற்றம்பலம். இப்பொழுது நாங்கள் நூலுக்குள்ள நுழைய போகின்றோம். நூலில போற்றி பௌருடை, சரியோ, பாவகைகளில இல்ல குருவை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு போற்றி பௌருடைன்னு சொல்லிக்குள்ள போற்றியால பல பௌருடை பல தொடைகளை கொண்ட மாலை, தொடையண்ட மாலை. பௌருடை என்றது பல் பல பல் தொடை. அதை நாங்க புணர்த்தி எழுதினால் பௌருடை என்று வரும்.
அது இலக்கண வரம்புக்கு உட்பட்டது. அந்த போற்றி பௌரடியை மாபதி சிவாச்சாரியார் இறைவனுக்கு சூட்டி இருக்கின்றார். போற்றி 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 என்று சொல்லி அந்த போற்றியை பல மாலைகளாக தொடுத்து இறைவனுக்கு சாத்துகின்றார். சரியோ, அதுதான் போற்றி பௌரோடை. பக்குவம் பக்குவம் ஆன்ம முயற்சியின் பேரில் தான் உள்ளது. நாங்க ஆன்மா முயற்சி எடுக்க வேணும். என்னுடைய ஆன்மாவை நான் பக்குவம் அடைய செய்வதற்கு, என்னுடைய உயிரை உய்தி பெற செய்வதற்கு ஆன்மா தானே முயற்சி எடுக்க வேண்டும். அதிகளவு நூல்களை வாசித்தாலோ அல்லது படிப்பதனாலோ திருமுறைகளை பாடுவதனாலோ பக்குவம் வந்து விடாது. உள்ளத்தால உணர வேணும். அதுதான் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுகன்னு சொல்லி மாணிக்கவாசகர் சிவபுராணத்துல சொல்லுறார். அந்த சொல்லிய பாட்டு, நாங்களே சொல்லுகின்ற பாட்டினுடைய பொருளை உணர்ந்து சொன்னால்தான் எங்களுடைய மனம் பக்குவப்படும். அப்ப திருமுறைகளை பாடுவதனாலோ பக்குவம் வந்து விடாதென்றா நாங்க திருமுறைகள் எல்லாத்தையும் மூடி கட்டி வைக்கிறதல்ல. அந்த திருமுறைகளை பாட பாட அந்த திருமுறைகள்ல சொல்லப்பட்டிருக்கின்ற பொருள் என்ன என்பதை உணர்ந்து உயித்து உணர வேணும் நாங்கள் இறைவனை. அப்படி செய்ய பக்குவம் வரும். முயற்சியுடைய ஆன்மாதான் பக்குவத்தை நாடி செல்லும். பக்குவமுடைய ஆன்மாக்களுக்குத்தான் இறைவன் தன்னையும் தனது திருவருளையும் காட்டுவான். எல்லா ஆன்மாக்களுக்கும், எல்லா உயிர்களுக்கும் காட்டுவதில்லை அவன். உங்களை எல்லோருக்கும் தெரியும், அடிமுடி தேடி போன பிரம்மாவோ திருமாலோ இதுவரையில இன்னும் காணவில்லை என்பதுதான் எங்களுடைய நூல்கள் கூறுகின்ற உண்மை. அந்த வகையில எல்லா உயிர்களுக்கும் இறைவன் தன்னை காட்ட மாட்டான், தன்னுடைய திருவருளையும் காட்ட மாட்டான். அவனை நினைத்து உண்மையான உள்ளத்தோடு வழிபடுபவர்களுக்கு அவன் வெளிப்படையாக காட்டுவான். தன்னை அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற பக்குவம் உடைய உயிர்களுக்குத்தான் அவன் தன்னை காட்டுவான். அந்த வகையில மறைஞான சம்பந்தர் புறச்சந்தான குரவர் வரிசையில 3வது இடத்துல இருக்குங்க. அந்த மறைஞான சம்பந்தரால ஆட்கொள்ளப்பட்ட உமாபதி சிவன்தான் அவருடைய சீடனும் இந்த நூலுக்கு ஆசிரியரும். மறைஞான சம்பந்தரும் சரி, உமாபதி சிவாச்சாரியாரும் சரி, தில்லைவாழ் அந்தனர் மரபை சேர்ந்தவர்கள், தில்லையில வாழ்ந்தவர்கள், 3000 தில்லைவாழ் அந்தனர்கள்ல இடம்பெற்றவர்கள். தில்லை பெருமானுக்கு வழிபாடு, அதாவது பூசை செய்பவரான உரிமை உடையவராக இருந்தார். இவர் சிதம்பரத்தில் வசித்து வந்தார். இன்றைக்கு உமாபதி சிவாச்சாரியார் சிதம்பரத்தில் வசித்து வந்தார். தில்லைக்கூத்தனுக்கு பூசை செய்பவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக சிவிகை, கொடி, தீவட்டி, பரிவாரம் இதுகளெல்லாம் உரிய மரியாதைகளாக அந்த தில்லைச்சிவன் கோயில்ல பூசை செய்பவர்களுக்கு வழங்கப்படுவது ஒரு வளமை. அது வளமையாக அதை செய்து கொண்டு வந்தார்கள். அந்த வகையில பூசை செய்பவர்கள் அந்த சிவிகையில போவார்கள், முன்னுக்கு தீவட்டி ஏற்றி கொண்டு போவார்கள், கொடி அது அந்த சிவிகையில கொடி கட்டப்பட்டிருக்கும். இப்படியான பரிவாரத்தோட அவர் பூசை செய்யறதுக்கு போகிறார் உமாபதி சிவாச்சாரியார். உமாபதி சிவாச்சாரியார் இந்த நிலையில போறதை கண்டார் ஒரு நாள் மறைஞான சம்பந்தர். மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவம் உரிய மரியாதைகளுடன் சென்று தில்லையில் பூசைக்கு செல்வதை கண்டார். ஒரு நாள் கண்டார் என்று சொல்லிக்கல, அதுல இருக்கிறது பெரியோடு ஆழமான தாக்கமான கருத்து, திடகாத்திரமான கருத்து இருக்கிறது. ஒரு நாள், எந்த ஒரு நாள், உமாபதி சிவத்துக்கு பற்றி பக்குவம் வந்து விட்டது, மிகுந்த பக்குவம் வந்து விட்டது. ஆனபடியால் இவர் சிவிகையில குடை பிடித்து கொண்டு தீவட்டி ஏத்தி கொண்டு சிதம்பரத்துக்கு பூசை செய்ய போவதை மறைஞான சம்பந்தர் கண்டவுடனும் உமாபதி சிவத்தை கண்டவுடனும் மறைஞான சம்பந்தர், இந்த ஆன்மா கிரியை வழிபாட்டில் இருக்க வேண்டியதில்லை. ஏண்டா கிரியை வழிபாடு தானே, கோயில்ல போய் பூசை செய்யறது அது கிரியை வழிபாடு என்பதையும், இந்த ஆன்மா ஏனைய உயிர்களை கடை தேற்றி உய்விக்கும்படி இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்ட ஆன்மா என்பதையும் புரிந்து கொண்டார்.
அந்த ஒரு நாள் மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவம் சிவிகையில தீவட்டியோட கொடி பிடிச்சு குடை பிடித்து கொண்டு போறதை கண்டார் என்று சொல்லிக்கல. அது மிக மிக இறைவனால தீர்மானிக்கப்பட்ட அந்த தினம். ஏன் அன்றைய தினத்துக்கு உமாபதி சிவாச்சாரியாருக்கு தீட்சை வழங்க போகிறார் மறைஞான சம்பந்தர். அப்ப அவர் மறைஞான சம்பந்தருக்கு உமாபதீஸ்வரத்தினுடைய பரிபக்குவ நிலை விளங்குகிறது. இவர் கிரிய செய்து கொண்டிருக்க தேவையில்லை இந்த உலகத்துல. இவர் பல ஆன்மாக்களை ஈடேற்றும் தகுதியை உடையவர் என்பது விளங்கிவிட்டது. விளங்கிடுது மரபஞான சம்பந்தருக்கு. ஆனா மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவாச்சாரியாரை பார்த்து, இங்க வா, நீ பரிபக்குவம் அடைஞ்சு விட்ட, நீ இனி இந்த பூசை செய்ய தேவையில்லை, நீ ஏனைய உயிர்களை கடைத்தேற்றலாம் என்று அப்படியே இந்த பரிவர்த்தனை, அதாவது வெளிப்படையாக உமாபதி சிவத்துக்கு சொல்லவில்லை. இதுதான் குருவினுடைய பக்குவம். இப்ப குருவும் ஒரு பக்குவமுடையவர் தான் உங்களுக்கு குருவாக வருவார். குரு வந்தோன்னா நீ உனக்கு சரி இந்த உலக வாழ்க்கை போதும், நீ மேல போகலாம்னு சொல்லி அப்படி நேர சொல்ல மாட்டார். குரு என்ன சொல்றார்? பட்டகட்டையில் பட்டகட்டையில் பகற்குருடு போகுது பேர் என்று உமாபதி சிவம் கேட்கக்கூடியதாக கூறினார். அப்ப ஒரு கேள்வி செய்கிறார். பட்டக்கட்டை என்ன? சிவிகை பட்ட மரத்தினால செய்யப்பட்டது. பகற்குருடு என்ற என்ன? பட்ட பகலையில பூசை செய்வதற்கு போறார். காலையில போறார், மதியம் போறார், மலையில போறார். எல்லா நேரம் அங்க தீவட்டி எரிஞ்சு கொண்டு போகிறது. அப்ப தீவட்டி எரிஞ்சாதான் அவருக்கு அந்த வழி தெரியுமா, கண் தெரியுமா, அல்ல இந்த உலகம் தெரியுமா என்ற கருத்துப்பட பட்டக்கட்டையில் பகற்குருடு போகிறது பாருங்கள் என்று சொல்லி பேர் என்று உமாபதி சிவம் கேட்கக்கூடியதாக சொன்னார். அப்ப கோயிலுக்கு செல்லும் போது மரியாதை பகல் காலத்தில கோயிலுக்கு செல்லும் போது மரியாதை காரணமாக ஏந்தி செல்லும் தீவர்த்தி தான் அங்க பகற்குருடு. பகல்ல கண் தெரியாதவர்கள் தான் தீவட்டி பிடிச்சு கொண்டு போக வேணும். இவரும் தீவட்டி பிடிச்சு கொண்டு போறார் என்றபடியா இவரும் ஒரு பகற்குருடு என்று கேலி பண்ணுகிறார். எப்ப கேலி பண்ணுகிறார்? அவருடைய பரிபக்குவ நிலையை அந்த குருவாக இருந்து விளங்கி கொண்ட பிறகு, முழுமையாக விளங்கி கொண்ட பிறகு இவ்வாறு சொல்கிறார். இந்த கூற்று கோயிலுக்கு சிவிகையில் சென்று கொண்டிருந்த உமாபதி சிவத்தார் உள்ளத்தில் தைத்தது. அப்ப வேறுங்க சில பேர் இவர் யாரு என்ன பாடி பண்றது அப்படி என்று நினைக்கலாம். என்ன, நான் சிதம்பரத்துல தில்லையில சிவபெருமானுக்கு ஆடும் மன்றல் ஆடுகின்ற கூத்த பெருமானுக்கு பூசை செய்ய போறேன், இவர் என்ன கதை சொல்றது, நான் அந்த கோயில் மரியாதையோட போறேன்ன்றவர் நேத்தாரோ இல்லை. உடனே உமாதி சிவாச்சாரியுடைய உள்ளத்துல தைத்தது. ஏன் தைத்தது? அந்த ஆன்மா பக்குவப்பட்டு விட்டது. பக்குவப்பட்ட உடனே குரு சொல்ற வார்த்தை, குரு சொல்ற கேலி வார்த்தை, உண்மையில கேலி வார்த்தை. பொதுவாக குருமார் கேலி வார்த்தைன்னு சொல்லுவார், சரியோ? கேலி வார்த்தை இவர்களுக்கு ஒரு தேவாமிர்தமாக உள்ளத்துல தைத்து விட்டது. உடனே சிவிகை விட்டு கீழே இறங்கி மறைஞான சம்பந்தரை சென்று வணங்கி, தாங்கள் கூறிய நிலையாமையை உணர்ந்தேன், நிலையாமையை. அப்ப இந்த சிவிய தீவட்டி கொடி குடை ஆலவட்ட ஒன்றுமே நிலையானவையா இல்ல, நிலையாமையை உணர்ந்தேன். அது மாத்திரமில்ல, தன்னுடைய ஆன்மா உடலும் நிலையாமை என்றுதான் அவர் செய்தி சொல்றார். நிலையாமையை உணர்ந்தேன். இந்த உலகத்தில் பதவி, செல்வம், பெருமை, புகழ் இது எல்லாமே நிலையற்றவை. பெருமானுடைய பெருங்கருணையே நிலையானது. அதனை பற்ற வேண்டுமென்றால் குருநாதர் வழியாகத்தான் பற்ற முடியும். அப்ப நான் எத்தனை வருஷம் தில்லையில போய் குத்த பெருமானுக்கு சிவபூசை செய்து கொண்டு வழிபாடு செய்து கொண்டு வந்தாலும் நான் இந்த நிலையை அடைய முடியாது. குருநாதருடைய வழியாகத்தான் நான் இறைவனை பற்ற முடியும். ஆகவே என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவருக்கும் சீடரானார் உமாபதி சிவம். அப்படிப்பட்ட சீடரானதும் மரபு மறந்தார் உமாபதி சிவம் என தில்லைவாழ் அந்தனர்கள் ஒதுக்கிய போதும் இதங்கூட கதைகளும் தெரியும். இவ்வாறு சோதிக்கிறதற்குத்தான், தில்லைவாழ் அந்தனர்களால சோதிப்பதற்குத்தான் குருவான மறைஞான சம்பந்தர் கூட்டிக் கொண்டு போறார். அந்த துணி நெய்யும் இடத்துல தங்களுக்கு உணவு தரும்படி கேட்டு அவர்கள் துணிக்கு போட்டிருந்த கஞ்சி என்று சொல்லி
ஐயோ இது சாப்பிட்ற சாமான் இல்ல, துணிக்கு போடுற கஞ்சி காய்ச்சி வச்சுக்கிறோம் இல்ல, அந்த கஞ்சியில ஊற்றுன்னு சொல்லி அவர் 2 கையாலும் தண்ணி குடிக்கிற மாதிரி ஏந்தி குடிக்க அந்த முழங்கை வழியாக வழிந்து வந்ததை இந்த சீடனானவர் ஏந்தி குடித்தார். ஆனபடியால் மரபு மறந்தார் உமாபதி சிவமண்டு. தில்லைவாழ் அந்தணர்கள் அவரை ஒதுக்கி ஒதுக்கி வைத்து விட்டார்கள். ஒதுக்கி வைத்த போதும் எந்தவித குற்றமும் அவர் செய்யாது, எந்தவித குறையும் அவர்களை பற்றி சொல்லாது கொற்றங்குடி என்ற இடத்துல ஒரு மடம் அமைத்து தங்கிவிட்டார். ஆனால் தில்லைக்கூத்தன் உற்சவத்தினத்தில் இப்ப தில்லைக்கூத்தன் விடுவாரோ இல்ல, குருவையே அனுப்பிட்டார் என்றால் இனி இறைவன் அவரை ஆட்கொள்ள ரெடி ஆகிட்டான், வெளிப்படையாக ரெடி ஆகிட்டான், குரு வந்துட்டார் என்றார். தில்லைக்கூத்தன் உற்சவத்தினதுல ஒரு அப்பதான் உலகத்தை காட்ட வேணும் என்றபடியாத்தான் தில்லையில கொடி ஏறாமல் நின்றது. அப்ப சொல்லி அசரீரியா சொல்லப்படுகிறது, உமாபதி வந்தால் கொடி ஏறும் என்று இறைவனே கூறிய காரணத்தினால் அவருடைய பெருமையை உலகம் அறிந்தது. பெற்றான் சாம்பன் என்ற பிறகு கதை முழுக்க டீட்டெயில் அவையில முக்கியமான பாயிண்ட்ஸை சொல்லிட்டு வரணும். பெற்றான் சாம்பன் என்ற விறகு வெட்டிக்கு உமாபதி சிவம் தீட்சை செய்து சிவலோகம் அனுப்பி வைத்தவர். அப்படிப்பட்ட வல்லமை உடையவர் உமாபதி சிவாச்சாரியார். உமாபதி சிவம் புறச்சந்தான குரவர்கள்ல நிறைவாக இருக்கிறவர். நிறைவாக என்றா 4 பேர்ல 4ஆவதாக நிறைவாக இருக்கின்றார். திருக்கைலாய பரம்பரை என சொல்லப்படும். இந்த சந்தான குரவர்கள் அகச்சந்தான குரவர், அகச்சந்தான குரவர் 4 பேர், புறச்சந்தான குரவர் 4 பேர். 4 பேரும் திருக்கைலாய பரம்பரை என சொல்லப்படும். திருக்கைலாய பரம்பரையில் முதலாவது மூலகுரு முதற்குருவாக விளங்கியவர் தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி அவருடைய பிரதம சீடர் நந்தியம்பெருமான். நந்தியம்பெருமானுக்கு 4 பிரதம சீடர்கள், 4 பேர் இருக்கிறார்கள் சீடர்கள். அவர்கள் சனகர், சனாதனர், சனந்தனர், சனற்குமாரர். சனற்குமாரர் மண்ணுலகில் வாழும் உயிர்களுக்கு ஞான குருவாக சிவபெருமானால நியமிக்க பெற்றார். இதையும் இந்த வசனத்தை கவனிக்கணும். என்னண்டா, அகச்சந்தான குரவர்ல நந்தியம்பெருமான், சனற்குமாரர், அவருக்கு அடுத்தது சமற்குமாரர், சத்திய ஞான தரிசனிகள், பரஞ்சோதி முனிவர் என்று 4 பேர் அகச்சந்தான குரவர்கள். அந்த அகச்சந்தான குரவர்கள்ல இந்த 4 பேர், தட்சிணாமூர்த்தியிடம் இருந்த 4 பேர்ல சனற்குமாரருக்கு சிவபெருமான் ஒரு பணியை கொடுக்கிறார். இந்த உலகத்திலே இருக்கிறவர்களுக்கு நீ இந்த நல்ல கருத்துக்களை வழங்கி கொண்டு இருக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்கிறார். அப்ப நாங்கள் அகச்சந்தான குருவர் என்றேக்க நந்தியம்பெருமான், சனற்குமாரர், சத்திய ஞான தரிசனிகள், பரஞ்சோதி முனிவர் என்கின்ற 4 திருக்கைலாயத்தில் இருக்கின்ற சந்தான குரவர்கள் ஆகியால் அவர்கள் அந்த திருக்கைலாயத்திலேயே இருக்கிறார்கள். இப்ப இவர்கள் எங்களுக்கு இந்த நூல் எழுதி தந்திருக்கிறார்கள். மெய்கண்டார் நூல் எழுதி தந்திருக்கிறார், அனந்த சிவாச்சாரியார் நூல் எழுதி தந்திருக்கிறார். மறைஞான சம்பந்தர் அந்த நூலண்ட எழுத இல்லை. ஆனா உமாபதி சிவாச்சாரியாருடைய குருவாக இருந்து அவருக்கு தீட்சை கொடுத்திருக்கின்றார். உமாபதி சிவாச்சாரியார் பல நூல்களை எழுதி எங்களுக்கு தந்திருக்கின்றார். இவர்கள் திருக்கைலாயத்திலே இருந்து வெளி உலகத்திலும் அவர்கள் உலாவி உள்ளார்கள். அப்ப திருக்கைலாயத்திலே இருக்கிறவர்களை அகச்சந்தான குரவர் என்றும், இவர்களை புறச்சந்தான குரவர் என்றும், சந்தான குரவர் பரம்பரையில எங்களுக்கு 8 பேர் இருக்கிறார்கள். அகச்சந்தானம், புறச்சந்தானம் என்று. இந்த அகச்சந்தானத்தில இருக்கின்ற நிறை நிலையில இருக்கின்ற பரஞ்சோதி முனிவர், நந்தியம்பெருமான், சனற்குமாரர், சத்திய ஞான தரிசனிகள், பரஞ்சோதி முனிவர். சத்திய ஞான தரிசனிகளுடைய சீடரான பரஞ்சோதி முனிவர் மெய்கண்டாருக்கு தீட்சை கொடுத்தவர். மெய்கண்டாருக்கு தீட்சை கொடுத்து தன்னுடைய குருவாகிய சத்திய ஞான தரிசனிகள், சத்தியம் என்ற உண்மை, அது வடமொழி சொல். அந்த உண்மை மெய் அவருடைய பெயரை தமிழாக்கி மெய்கண்ட தேவருக்கு, மெய்கண்டருக்கு சுவேதவன பெருமாள் என்ற இறைவனுடைய பெயரே வைக்கப்பட்டது. மெய்கண்ட தேவர் என்று பெயரை தீட்சா நாமத்தை வைத்தார். இவர்கள் புறச்சந்தான குரவர்கள்.
புறச்சந்தான குரவர்களில் முதன்மையாக இருப்பவர் தான் மெய்கண்டதேவர். மெய்கண்டதேவருடைய சீடர் அருணந்தி சிவாச்சாரியார். அருணந்தி சிவாச்சாரியாருடைய சீடர் மறைஞான சம்பந்தர். மறைஞான சம்பந்தருடைய சீடர் உமாபதி சிவம். இவை நால்வரும் புறச்சந்தான பரம்பரையை சேர்ந்தவர். சரி, உமாபதி சிவத்திட்ட வருவம் வேண்டாம். உமாபதி சிவத்தின் நூலைத்தான் நாங்கள் இப்பொழுது சிந்திக்க போறோம். உமாபதி சிவம் சித்தாந்த அட்டகம் எனப்படும் 8 நூல்களை, சித்தாந்த சாத்திர நூல்களை அருளி செய்திருக்கின்றார். நாம் இப்பொழுது சிந்திக்க இருப்பது போற்றி பௌரோடை என்ற நூலாகும். நாங்கள் ஏற்கனவே சிந்தித்தது சிவப்பிரகாசம் என்று முதல் நூல், வழிநூல், சார்பு நூல் என்று நூல்களை 3 வகைப்படுத்துவினோம். முதல் நூல், வழிநூல், சார்பு நூல். இதுக்கு உதாரணம் மெய்கண்டதேவருடைய சிவஞான போதம் முதல் நூல். அவருடைய சீடராகிய அருணந்தி சிவாச்சாரியார் எழுதியது வழிநூல். அருணந்தி சிவாச்சாரியாருடைய வழிநூலை சுருக்கியும் விளக்கியும் நுட்பமாகவும் அந்த விளக்கத்தோடு எழுதியது சிவப்பிரகாசம் என்ற நூலை உமாபதி சிவாச்சாரியார் எழுதியிருக்கின்றார். முதல் நூல், வழிநூல், சார்பு நூல் எல்லாம் இலக்கணத்தில உள்ள வகைகள். எங்களுக்கு இன்னும் தெளிவாக விளங்குறதா இருந்தா திருத்தொண்ட தொகையை பாடிய 11 பாடல்களை பாடிய சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அந்த பதியம் முதல் நூல். அந்த பதியத்துக்கு 84 விருத்தங்கள் வரையில பாடியவர் நம்பி ஆண்டார். நம்பி ஒவ்வொரு நாயனாருக்கும் 2 பாடல்களாக பாடினவர். அந்த நூல் வழிநூல். இந்த முதல் நூலாகிய திருத்தொண்ட தொகையையும் வழிநூலாகிய திருத்தொண்ட திருவந்தாதியையும் அடிப்படையாக வைத்து அதனை பெரிய விரிவாக சேக்கிழார் பெருமான் எழுதிய திருத்தொண்டர் புராணம் அல்லது பெரிய புராணம் என்று சொல்லப்படுகிற நூல் சார்பு நூல். அப்ப அந்த முதல் நூல், வழிநூல், சார்பு நூலுக்கு இதுல அங்க 2 உதாரணம் பார்த்திருக்கிறோம். என்ற வகையில நாங்கள் போற்றி பௌரோடை என்ற நூலுக்குள்ள கொஞ்சம் போற்றி பௌரோடை என்ற நூலுக்குள்ள நாங்கள் நுழைய இருக்கின்றோம். போற்றி பௌரோடை என்றது என்ன? போற்றி சொல்லுகின்ற மாலை. தொடை என்ற மாலை, போற்றி என்றது முன்னுக்கு சொல்லப்படுகிறது. போற்றி 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 என்று சொல்லி இறைவனை வழிபடுகிறார். அப்ப அந்த போற்றி என்றதை சொல்லி பல தொடைகளால பல சொற்களால பல மாலைகளால ஆக்கப்பட்ட நூல். பௌரோடை என்றது பல் தொடை என்றது சேர்த்தால் பௌரோடை என்றது வரும். பல் தொடையண்டா மாலை. அப்ப பல மாலைகளை இந்த நூல்ல போற்றி பௌரோடையில சேர்த்திருக்கின்றார், சேர்த்து பாடி இருக்கின்றார். ஆனபடியா தான் அந்த நூலுக்கு பௌரோடை, போற்றி பௌரோடை என்று சொல்லப்படுகிறது. இவை இந்த போற்றி பௌரோடையில தொடை என்றாலே 2 அடி. நாங்க முந்தி நெஞ்சு விடு தூது பார்த்தினாங்க. அதுக்கும் 2 அடி 2 அடி 2 அடியாக கலிவெண்பாய் யாப்பில குமரகுருபரர் பாடிய கந்தர் கலிவெண்பாய் யாப்பில பாடப்பட்ட நூல். இந்த நூலும் அந்த கந்தர் கலிவெண்பாய் யாப்பில பாடப்பட்ட நூல். வெண்பாண்டு சொல்லேக்க அந்த 2வது அடியில ஒரு தனிச்சொல் வரும். அத பூஞ்சொல்லுன்னு சொல்றோம் நாங்க. ஒரு பாடல்ல வெண்பாண்டா 4 அடி பாடல். இறுதி அடி சிறிய அடியாக இருக்கும். மேல 4 சீரோட இருக்கும். 4வது அடி 3 சீரோட மட்டும்தான் இருக்கும். அதனை விட 2வது அடியில ஒரு கோடு போட்டு ஒரு தனிச்சொல் இருக்கும். அந்த தனிச்சொல்ல பூஞ்சொல் என்றும் இலக்கணத்துல இலக்கணம் படிக்க நாங்க பூஞ்சொல்லுன்னு சொல்றோம் நாங்கள். அந்த வகையில பாடப்பட்டதான் இந்த போற்றி பௌரோடை என்ற நூல். அதுல என்னத்தை சொல்றாருண்டா பதி பசு பாசத்தை பற்றி தான் சொல்றார். பதிக்கு வணக்கம் செய்கிறார், பதியினுடைய செயற்பாட்டுக்கு போற்றி சொல்லுகிறார். அதே மாதிரி எங்களுடைய உயிர்களை பற்றியும் பதி பசு பாசங்களை பற்றித்தான் அதிலேயும் சொல்லுகின்றார். இறைவன் உயிர்களின் தகுதிக்கு ஏற்ப கால எல்லைக்கு அப்பாற்பட்டு விளங்கும் இறைவன் கால எல்லைக்கு அப்பாற்பட்டவன், நித்தியமானவன். அப்படிப்பட்ட இறைவன் தகுதிக்கேற்ப அருள் நலத்தை வழங்கி அருள்வான். இறைவனே தமக்கு குருவாக வந்தருளி ஆட்கொண்டான் என்பதையும்
அவ்வாறு ஆட்கொண்டருடைய திறம் படிப்படியாக எண்ணி போற்றிற்கு உரியது ஒன்று என்பதையும் ஆசிரியர் இந்த நூலில, இந்த புத்தகத்தில, இந்த போற்றிப்பவருடைய நுவலுகின்றார், கூறுகின்றார். தனி நிலையில் இருந்து பாருங்க, தனி நிலை அண்டைக்கு ஆன்மாக்கள் கேவல நிலையில இருக்கிறது, தனித்து இருக்கிறது. ஆணவத்தினுடைய இருளுக்குள்ள கட்டுப்பட்டு ஆணவத்தினுடைய இருளுக்குள்ள இருக்கிறேன் என்று தெரியாமல் தனி நிலையில் இருக்கின்ற நிலையில் இருந்து உயிர் கட்டு நிலைக்கு ஆளாகி என்றால் என்ன? சில தத்துவங்கள் அதுக்கு கடவுள் கொடுத்துட்டு சரியோ, அந்த ஆன்மாவோட சேர்ந்திருக்கின்ற ஆணவத்தை விலக்குவதற்காக உடல் பொத்தானு கருண போன போகங்கள் தத்துவங்கள் அதுகளை கொடுத்துட்டார். அப்போ இப்ப ஆன்மா கட்டு நிலைக்கு வந்து விட்டது. அந்த கட்டு நிலையை சகல நிலை என்று சொல்றது. கேவல நிலை தனி நிலை, கட்டு நிலை சகல நிலை. அந்த சகல நிலைக்கு அதன் பின் தூய நிலைக்கு ஆளாகியும் விளங்கும். அதுக்கு பிறகு படிப்படியாக பக்குவம் வர 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 இந்த ஆணவ மலம் நீங்கி மலப்பரிபாகம் இருவினி ஒப்பு ஏற்பட்டு மலப்பரிபாகம் ஏற்பட்டு சக்தி பதிந்து அதற்கு பிறகு சக்தி இறைவனிடம் கூட்டி செல்வர். அந்த நிலைதான் தூய நிலை. அப்ப தனி நிலை, கட்டு நிலை, தூய நிலை என்று 3 சொற்களை இங்க சொல்லுகிறார். விளங்கும் திறனும் அவ்வம் நிலையிலும் இறைவன் ஆற்றி வரும் பேருதவியும் தெளிவாக இந்த நூற்கண் சொல்லப்படுகிறது. அப்ப இந்த நூல்ல என்ன சொல்லப்படுகிறது? தண்ணீர் இல்லாத இறைவனை பற்றி சொல்லப்படுகிறது, இறைவனுடைய செயல்களை பற்றி சொல்லப்படுகிறது. இந்த உயிர்கள் கேவல நிலையில இருந்து சகல நிலைக்கு வந்து சகல நிலையில இருந்து தூய நிலைக்கு கொண்டு போகும் வரைக்கும் இறைவன் அருள் செய்கிறான். இறைவன் ஆன்மாக்களை உயிர்விப்பதற்கு அருள் புரிந்து கொண்டிருக்கின்றான் அவனுடைய கருணையினாலே, அவனுடைய திறனாலும். அவருக்கு இறைவனாலே அதை செய்யக்கூடிய திறமை ஆற்றல் இருக்கிறது. ஆற்றலினாலும் அவன் அதை செய்து வருகின்றான் என்பதை இந்த போற்றி பவருடைய போற்றி என்று சொல்லி என்று வரப்போற போற்றி கிட்டத்தட்ட 14 போற்றிகள் இருக்குன்னு நம்புறேன். இன்னும் நாங்க படிச்சு போய்க்குள்ள எண்ணிக்கொண்டு போகலாம். முந்தி படிக்க இந்த போற்றி பவருடைய மாபதிசிவம் படித்திருக்கிறாரு, நூலை ஆக்கியிருக்கிறாரு. இதற்கு முன்னர் போற்றி என்று யாரு பாடியிருக்கிறார்கள்? மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார், அப்பர் பெருமான் பாடியிருக்கிறார். ஈசனடி போற்றி, எந்தியடி போற்றி, தேசனடி போற்றி, ஸ்வென்சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப்புறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆறாத இன்பம் அருளுமலை போற்றி. இதுல 8 போற்றி சொல்றாரு நினைக்கிறேன். இது சிவபுராணத்துல 11வது வரியிலேருந்து 16வது வரி. இதை விட போற்றி திருவகவலண்டு அகவல்கள் 4ல இறுதியாக பாடப்பட்ட அந்த அகவல்லை 87ஆம் வரியில இருந்து இறுதி வரைக்கும் 225 வரிகள் போற்றி திருவகவல்ல. மொத்தம் முதல் 86 வரிகளிலும் பல பல விடயங்களை சொல்லி கடைசியாக 87வது வரியில இருந்து 225வது வரி வரை அந்த கடைசி பகுதி முதல் போற்றி போற்றி தாயே ஆகி வளர்த்தனை போற்றி அப்படி என்று தொடங்கி அவர் முடிக்கிறார். அது நான் முழுக்க சொல்லல, நேரம் போய்விடும் என்று உங்களுக்கும் எல்லாருக்கும் தெரியும். இறுதியாக போற்றி போற்றி புயங்க பெருமான் போற்றி போற்றி புராணகாரண போற்றி போற்றி சயசய போற்றி என்று போற்றி அந்த போற்றியை வைத்த பாடல்கள் பாடியுள்ளார். இதனை விட அப்பர் பெருமான் போற்றி திருத்தாண்டகம் என்று பல திருத்தாண்டகங்களை பாடியிருக்கிறார். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமி ஆளென்னை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கன் 4 வேதம் ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலியானே போற்றி போற்றி, வானத்தார் போற்றும் மருந்தே போற்றி. இதுவும் அதே பதியத்திலான். வானத்தார் போற்றும் மருந்தே போற்றி, வந்தென்றன் சிந்தை புகுந்தாய் போற்றி, வந்து என்றன் சிந்தை புகுந்தாய் போற்றி, ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி, ஊனம் இந்த உடலை நீக்கிறார், ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி, தேனத்தை வார்த்த தெளிவை போற்றி, தேவர்க்கும் தேவனாய் நின்றாய் போற்றி, கானத்தி ஆடல் உகந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.
போற்றிசைத்து உன் அடிபரவ நின்றாய் போற்றி, புண்ணியனே நன்னல் அறியாய் போற்றி, ஏற்றிசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி, 8,000 பெயராய் போற்றி, 8,000 பெயராய் போற்றி, நாட்டிசைக்கும் விளக்காய் நாதா போற்றி, நான்முகற்கும் மாற்கும் அரியாய் போற்றி, காற்றிசைக்கும் திசைக்கெல்லாம் வித்தே போற்றி, கைலை மலியானே போற்றி போற்றி. இவ்வாறு பல போற்றி திருத்தாண்டகங்களை ஆறாம் திருமுறையில அப்பர் பெருமான் பாடியிருக்கின்ற என்று கூறிக்கொண்டு சொல்லுங்கய்யா. திருவாசகத்துல திருச்சதகத்துல ஒரு போற்றி பாடல் வருதம்மா. காரணத்தி இறக்க வேண்டிய அந்த 10 பாடலையும் போட்டி போட்டி வருது. ஆமா ஆமா ஆமா, அதையும் திருச்சதத்துல 7வது. நன்றி ஐயா, நன்றி. அதிலும் வருகிறது. எல்லாத்தையும் கொண்டு வந்தா நேரம் போடும், அதான் உண்மையான இது. ஓகே, நாங்க இப்போ போற்றி பௌரடிக்க போவோம். மாதிசுவன் தனது ஞான குருவாகிய, அதாவது போத குருவாகிய மரஞான சம்பந்தரை சிவமாகவே கருதி சொல்லப்படுகின்ற போற்றியாகும். இந்த போற்றி யாருக்கு சொல்றார்? தன்னுடைய ஞான குருவாகிய போத குருவாகிய தனக்கு தீட்சை தந்த மரஞான சம்பந்தரை சிவபெருமானாகவே கருதி அவருக்குத்தான் இந்த போற்றியை சொல்லுகின்றார். அதை நாங்க மறந்துடக்கூடாது. நெஞ்சு விடுதலிலும் முழுக்க குருவுக்குத்தான் சொன்னவர். உமாபதி சிவத்துக்கு எப்பொழுதுமே சிவம் வேறு குரு வேறு அல்ல, குருவே சிவம். குருவே சிவம் என கொண்டவன் என்ற கூறினவர் யாரு? திருமூலர் கூறியிருக்கின்றார். குருவே சிவம் என கூறினன் நந்தி, குருவே சிவம் என்பது குறித்து ஓரர், குருவே சிவம் என்பதை குறித்து ஓரார், குருவே சிவனுமாய் கோனுமாய் நிற்கும் குருவே உடை உணர்வற்றதோர் கோவே, உடை உணர்வு அற்றதோர் கோவே. கோவி என்ற அரசன் அந்த அந்த சிவபெருமான் என்ற கருத்துல இந்த இது 6ஆம் தந்திரத்துல சொல்லப்படுகின்ற 1581வது திருமந்திரம் சிவகுரு தரிசனம். அந்த பகுதியில இது திருமூலால சொல்லப்படுகிறது. அப்ப சிவகுரு தரிசனம், எங்களுக்கு குருவாக வாரவர் யாரு? சிவமே குருவாக வரவர். ஒவ்வொருத்தருக்கும் கட்டாயம் வருவார். ஆனால் அது எப்ப வருவார் என்றது சொல்ல முடியாது. இந்த பிறவியிலும் வரலாம், எத்தனையோ கோடி பிறவி எடுத்த பிறகும் குரு வரலாம். சிவம் குருவாக வருவார் என்ற ஒரு நம்பிக்கை நாங்கள் அதையே மகிழ்ந்து இறைவனை சிந்திக்க வேண்டும். இந்த பிரபஞ்ச வாழ்க்கையில நெடுக ஈடுபடக்கூடாது. ஒரு காலத்துல ஈடுபட்டோம், இனி நாங்கள் இறை வழிபாட்டுல ஈடுபட வேண்டும் என்பது நீங்கள் எல்லோரும் துவான் தொடங்கி இருக்கின்றீர்கள் என்று திருமூலர் சொன்னது போல சிவமானது எனக்கு குருவே என்று வழிபட வேண்டும். நாமும் வழிபாட்டுல போற்றி சொல்ல வேண்டும். போற்றி சொன்னால்தான் வழிபாடு என்று பெயர். சூடங்காட்டுவதும் விளக்கை ஏற்றுவதும் இறைவனுக்கு நாங்கள் நைவேத்தியம் படைப்பதும் இதுகள் எல்லாம் செய்யத்தான் வேணும். எங்களுடைய வாழ்க்கையில சரியை விதியை வழிபாட்டுக்குள்ள நாங்க செய்ய வேணும். இதை விட இறைவனுக்கு ஒரு 10 போற்றி ஒவ்வொரு நாளும் சொல்லலாம். 10 போற்றி என்று எவ்வளவோ இருக்கிறது போற்றி. அந்த பதியங்களை நாங்க படித்து பொருள் உணர்ந்து உள்கி, அதாவது உள்குவார் உள்ளத்தில் வீட்டிருப்பான் ஈசன். அவ்வாறு நினைத்து கொண்டு நாங்கள் இறைவனை வழிபட்டால் எங்களுக்கும் இறைவன் அருள் புரிவர். பக்குவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தருவர். அப்ப போற்றி சொல்லி வழிபடுவதுதான் அறிவார்ந்த வழிபாடாகும். அவர் நமக்கு கொடுத்த கருவி என்ன? நாக்கு, தலை, கை, கண் இவற்றினால் நாம் அவரை வழிபட வேண்டும். இதுக்குத்தான் அவர் திருவங்க மாலையே பாடியிருக்கிறார். அப்பர் தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி சேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். அப்படியே தொடர்ந்து 11 பாடல்கள் அதுல இருக்கின்றது ஒவ்வொரு அங்கங்களுக்கும். எனவே போற்றியாக சொன்ன பல மலர்கள் தொடுத்த மாலை தான் இந்த தொடை. மாலை என்பது தொடை, பல்தொடை என்றது. ஓகே, போற்றி பௌருடைய பல வரிகளை கொண்டது. குமரகுருபரனது கந்தர் கலிவன்பா போன்று வெண்பா யாப்பில் ஆனது.
கலிவன்பாய் ஆப்பிள், தனியவன்பாய் ஆப்பிள், அது கலிவன்பான்னு சொல்லப்படும். ரெண்டு பேர் தான் நாங்க பாடி இருக்கிறார்கள். வரிகள் எவ்வளவும் பாடலாம். இந்த கலிவன்பாய் ஆப்பை ஏன் தேர்வு செய்கிறவர்கள்டா, ஒரு லிமிட் இல்லை. 200 வரி பாடலாம், 100 வரி பாடலாம், 20 வரி பாடலாம், 90 வரி பாடலாம், 1000 வரைக்கும் போகலாம். அந்த வரிகளுக்கு கணக்கில்லை என்றபடியால் பெரிய பெரிய பாடல்களை அவர்கள் பாடுகிறார்கள். இந்த போற்றி பவருடைய கிட்டத்தட்ட 192 வரிகள் இருக்கின்றன. அந்த 192 வரிகளும் 2ஆல் பிரிச்சு விட்டால் 96 இணை வரிகளை கொண்ட கலிவன்பாய் ஆப்பிண்டபடியா 2 வரியாத்தான் பார்க்க வேணும். கலிவன்பாய் ஆப்பில் அமைந்த போற்றி பவருடைய எனப்படும். சைவ சித்தாந்த உண்மைகளை எந்தெந்த விதத்தில பார்க்கலாம் என்று ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு விதத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஒரு சும்மா நாங்கள் ஒரு பொருளை பார்க்க போறோம், ஒரு பில்டிங்கை, ஒரு கட்டிடத்தை பார்க்க போறோம். கட்டிடத்தை நாங்கள் கட்டிடத்துக்கு முன்னால போய் நின்று பார்த்தா எங்களுக்கு பார்க்கக்கூடிய அளவு உயரத்துக்குத்தான் அந்த கட்டிடம் தெரியும். அந்த கட்டிடத்தை நாங்கள் மேலே நின்று பார்த்தோம்டா கீழே எங்களால பார்க்கக்கூடிய அளவுக்கு தெரியும். பக்கவாட்டில இருந்து பார்த்தால், பின்னுக்கு இருந்து பார்த்தாலோ, முன்னுக்கு இருந்து பார்த்தா கட்டிடத்தினுடைய வாசற்படி தெரியலாம், கதவு தெரியலாம், முன்னுக்கு இருக்கிற எண்ணல் தெரியலாம், சைட் வியூல இருந்து பார்த்தாலும் எண்ணல் தெரியலாம், பேக் வியூ அதாவது பின்னால இருந்து பார்த்தாலும் எண்ணல்கள் அதுகள் தெரியலாம். எத்தனை தளங்கள் என்று எண்ணக்கூடியதா இருக்கலாம். அதுல என்ன கருத்துண்டா, நாங்கள் எங்க நின்று பார்க்கிறோமோ எங்களால பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் அதை பார்க்கலாம். அது மாதிரி இந்த சைவ சித்தாந்த கொள்கைகளை இதுல சொல்லப்பட்ட இந்த ஆசிரியர்கள் எப்படியெல்லாம் பாட்டு சொல்லலாம். இதுல 3 பொருள்கள் இருக்கின்றன. முப்பொருள் உண்மைதான் எல்லாருமே, எல்லா ஆசிரியர்களும் சொல்வது முப்பொருள் உண்மைதான். இப்ப நாங்க சுருக்கமா டக்குன்னு விளங்கத்தக்க சொன்னா, இப்ப மெய்கண்ட தேவர் நூற்பா வடிவில சொல்லி இருக்கிறார். 12 நூற்பாவுக்குள்ள இந்த சைவ சித்தாந்த முழு விளக்கத்தையும் தந்துட்டார். அதுக்கு வெண்பாக்களும் இருக்கிறது, ஏது அதுகளெல்லாம் இருக்கிறது. இப்ப அவருடைய அந்த நூலை எடுத்து, முதல் நூலை எடுத்து அனந்த சிவாச்சாரியார் 300 சொச்சம், அதாவது பரபக்கம் சுபக்கம் தனித்தனிய 340 332 பாடல்களை தனித்தனி, அப்ப 660 670 பாடல்களை பாடியிருக்கின்றார். இந்த 12 சூத்திரங்களுக்கு தான், 12 சூத்திரங்களுக்கு தான் அதை பாடியிருக்கின்றார். அப்ப பாருங்க, மெய்கண்ட தேவர் எடுத்துக்கொண்ட ஒரு போக்கு 12 சுருக்கமான நூற்பாவுக்குள்ள வளத்தையும் அடக்கி விட்டார். அவர் மிக நுட்பமாக சூக்கமாக அடக்கி இருக்கிறார். அதனை அருணந்தி சிவாச்சாரியார் விரிவாக எடுத்திருக்கிறார். இதனையே உமாபதி சிவாச்சாரியார் 100 பாடல்கள்ல பொது அதிகாரம், சிறப்பு அதிகாரம் என்று சிவப்பிரகாசத்துக்கு மிக 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 நுட்பமாக அதுல வைத்திருக்கிறார். நான் முந்தி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சித்தியார் படிக்கிறது இலகுவானது, சிவப்பிரகாசம் படிக்கிறது கொஞ்சம் கடினமானது. ஏன் அதுக்குள்ள நுட்பமான கருத்துக்களை நிறைய இந்த உமாபதி சிவாச்சாரியார் வைத்திருக்கின்றார். அந்த வகையில உமாபதி சிவாச்சாரியார் இங்க இந்த போற்றி பவருடைய கலிவன்பாய் யாப்பில பாடி இருக்கின்றார். கடவுள் உயிர், இந்த கடவுளுக்கும் உயிருக்கும் தளியா இருக்கின்ற மலம் இருக்கிறது. இந்த 3ஐயும் தான் இவர்கள், இந்த ஆசிரியர்கள் பாடி இருக்கின்றார்கள். சரியோ? ஒரே கொள்கைதான், ஒவ்வொரு விதமாக சுருக்கமாகவும் விளக்கமாகவும் நுட்பமாகவும் எல்லா ஆசிரியர்களாலும் முப்பொருள் பற்றி விளக்கப்படுகிறது. கொள்கை ஒன்றே ஒன்றுதான், கொள்கையில மாற்றம் இல்லை. அந்த சொல்லுகின்ற விதத்தில்தான் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கிறது. முப்பொருள் உண்மையை எந்தெந்த முறையில் விளக்கினால் எமக்கு புரியும் என்பதற்கு அமைய ஆச்சாரியார்கள் விளக்கியுள்ளார்கள். அப்படி பார்க்கல பாருங்க, மெய்கண்ட தேவருடைய சிவஞான போதம் படிக்க அந்த நூற்பாவை நாங்க விளங்கி கொண்டு அதுக்கு பிறகு இருக்கிற வெண்பாக்களை விளங்குவதில் விட, நான் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன், சிவஞான சித்தியாரை விளங்கி கொள்வது இலகுவானது. எங்களுக்கு விளங்கக்கூடிய முறையில அருந்தி சிவாச்சாரியார், அவர் ஒரு சகலாகம பண்டிதர்,
எப்படி சொன்னால் இந்த உயிர்களுக்கு விளங்கும் என்ற வகையிலே அவர் விதித்து சொல்லியிருக்கின்றார். அப்ப சிவஞான போதத்தை கற்கிறதும் சித்தியார் கற்பதையும் ஒப்பிட்டு பார்க்க சித்தியார் படிக்கிறது இலகுவாக இருக்கும், தெளிவாக விளக்கம் கிடைக்கும். அது மாதிரி உமாபதி சிவாச்சாரியாருடைய சிவபிரகாசத்தை படிக்கக்குள்ள சித்தியாரை படிச்சுட்டு சிவபிரகாசத்தை படிக்க சிவபிரகாசமும் தெளிவாக விளங்க முடியும். அப்படி இல்லாட்டியும் ஒரு 3 முறை 4 முறை திருப்பி நாங்க அதை படிச்சமாயிருந்தால் தெளிவாக விளங்கலாம். ஈசன் உயிர்களாய நம் மீது கருணை காட்டி எவ்வாறெல்லாம் உயிர்கள் உய்தி அடைய வைத்திருக்கிறான் என்பவற்றை உயிர்கள் விளங்கிக் கொள்ள நாங்கள் விளங்கிக் கொள்ள நாங்கள் முன்வர வேண்டும். ஏற்கனவே சிவன்முத்த நிலையை அடைந்த ஆன்மாக்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய வரலாறுகளை பொதுவாக இந்த ஆசிரியர்கள் மையண்டதேவர், அனந்த சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், மாது சிவாச்சாரியார் என்ன மாதிரி தங்களுடைய ஆன்மாவை ஈடேற்றம் செய்தார்கள் என்பதை படிக்க நாங்களும் அதன்படி வழிபாடு செய்ய எங்களுக்கும் இது கிட்டலாம் இல்ல கிட்டும். ஆனா அது எப்ப கிட்டுமென்றதான் தெரியாது. நூலை தொடங்குபவர்கள் எப்பொழுதுமே மங்களமாக தொடங்குவார்கள். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் சேக்கிழாருக்கு சிவபெருமான் அடி எடுத்து கொடுத்தது. உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் கம்பருடைய கம்பராமாயணத்துல கடவுள் வாழ்த்து பாடல அந்த சொல்லி வருகிறது. அப்படி பல இங்க கந்தகளிவன்பா உமர ஒருவரும் பூமேவு என்று துவங்கினவர், இவரும் பூ மண்ணு என்று தொடங்குகின்றார். ஏற்கனவே முந்தின பாடல்களும் மங்கள வார்த்தைகளைத்தான் முதலாவது பாடல்ல வச்சு பாடுவார்கள். பூ மண்ணு நான் முகத்தோன் புத்தேளிர் ஆங்கவர்கோன். நாங்க நூலுக்குள்ள வந்துட்டேன். பூ மண்ணு நான் முகத்தோன் புத்தேளிர் பூமண்ணு போற்றி பௌரடை பூமண்ணு நான் முகத்தோன் புத்தேளிர் ஆங்கவர்கோன் மாமண்ணு சோதி மணிமார்வன் நா மன்னும் வேதம் வேதாந்தம் விளக்கம் செய் விந்துளன் நாதம் நாதாந்தம் நடுவேதம். இந்த இதழ் வாசிக்க என்ன மாதிரின்னா அந்த பூஞ்சொல் அல்லாடி ஒரு தனித்த சொல் ஒரு கோடு போட்டுட்டு இருக்கிற அந்த சொல்லுக்கு முன்னுக்கு ஒரு பவுஸ் நாங்க கொஞ்சம் நிக்க வேணும். பூமண்ணு நான் முகத்தோன் புத்தேளிர் ஆங்கவர்கோன் மாமண்ணு சோதி மணி மார்பன் அதுல நின்றுட்டு நான் மன்னும் வேதம் வேதாந்தம் விளக்கம் செய். நாம அந்த தனித்த சொல் அடுத்த வரியோட கருத்து தரும். நாம் மன்னும் வேதம் வேதாந்தம் விளக்கம் செய் விந்துவுடன் நாதம் நாதாந்தம் நடு வேதம் போதத்தால் ஆமளவும் தேட அளவிறந்த அப்பாலை சேம ஒளி எவரும் தேறும் வகை. போதத்தால் தங்களுடைய அறிவினால ஆமளவும் தேட அளவிறந்த அப்பாலை சேம ஒளி எவரும் தேறும் வகை. அதில் ஒரு பவுஸ். மாமணி சூழ் மன்றுள் நிறைந்து பிறவி வழக்கறுத்த நின்ற நிறுத்த நிலை போற்றி. இதுக்கு ஒரு பூஞ்சொல்லி இருக்கும், அடுத்த பாட்டோட தொடரும். அது இதுல இறைவனை பற்றி இறைவன் பெருமையை இதுல சொல்லுறார். பூமண்ணு நான் முகத்தோன் புத்தேளிர் ஆங்கவர்கோன் முதலாவது வரி பூமண்ணு. அப்ப பூ என்ற மங்கள சொல்ல வைத்துத்தான் இந்த போற்றி பவருடைய தொடங்குகிறார். பூ மண்ணு, மண்ணு என்றா நிலைத்த. பூவில பூ என்று சொன்னாலே தாமரை தான், கோயில் என்று சொன்னா சிதம்பரம் தான், அது மாதிரி பூ என்று சொன்னாலே தாமரை தான். அப்ப விதை மலர்கள் சிறந்தது தாமரை, விதை மலர்களில் சிறந்தது தாமரை என்று கச்சியப்பரால் இயற்றப்பட்ட தணிகை புராணத்துல கச்சியப்பர் சொல்லுறார். அதாவது முருகன் வள்ளிக்கு சொன்னதாக இந்த வரி. விதை மலர்களில் சிறந்தது தாமரை என முருகப்பெருமான் வள்ளி அம்மைக்கு சொன்னதாக கச்சியப்பர் தனிய புராணத்துல கூறியிருக்கின்றார். அப்ப மலர்களில் சிறந்தது தாமரை. அப்ப மலர் அன்றைக்கும் தாமரை என்ற கருத்து வருகிறது.
பூ என்றால் தாமரை, தெய்வம் என்றால் தெய்வத்தின் பெயர் சொல்ல வேண்டும். தெய்வத்தின் பெயர் சொல்லவில்லையானால் பரம்பொருள் என்பது கருத்து. இதுவும் ஒரு பொது கருத்து. பூ என்றா தாமரை, கோயில் என்றா சிதம்பரம், தெய்வம் என்றா தெய்வத்தின் பெயர் சொல்லணும். ஒன்னும் பெயர் சொல்லாட்டி தெய்வம் என்றால் சிவபெருமான் பரம்பொருள். இப்ப விஷ்ணு, பிரம்மா, உருத்திரன், மாலயன் அப்படின்னு சொன்னா அந்த தெய்வத்தின் பேரென்று எடுக்கலாம். சாதாரணமாக தெய்வம் என்று சொன்னாலே அது பரம்பொருள் சிவபெருமான குறிக்கும். முகமது சிவாச்சாரியார் தில்லைவாழ் அந்தனர் அவர் கும்பிடுவது சிதம்பரம் நடராஜரை, அதாவது தில்லை கூத்தாடி கொண்டிருக்கின்ற தில்லையில தான் அவர் போய் வழிபாடு செய்தவர். அந்த திருக்கூத்து நிலையைத்தான் இந்த முதல் 8 அடிகளில போற்றுகின்றார். என்னத்தை போற்றுகின்றார்? திருக்கூத்தை சொல்ல விளக்குகின்றார். அந்த கூத்து நிலையை முதலில் போற்றி வாழ்த்தி பாடுகின்றார். இந்த போற்றி முதலில் பொன்னம்பலத்தில், அதாவது கனகசபையில திருக்கூத்து செய்து கொண்டிருக்கின்ற பெருமான், அந்த பெருமானுக்கு ஒரு போற்றி முதல்ல சொல்லித்தான் இந்த நூலை தொடங்குகின்றார். தில்லைக்கூத்தனுக்கு முதல்ல போற்றி சொல்லுகிறார். தில்லைக்கூத்தனுடைய குறியீடு என்ன, தில்லைக்கூத்தனுடைய என்ன மாதிரி அவருடைய அப்பியரன்ஸ் இருக்கும். அவர் ஆடுகிற மாதிரி வைத்திருக்கிறோம். அவர் இடது காலை தூக்கி ஆடுகிறார், வலது காலை ஊன்றி வைத்திருக்கிறார். அந்த வலது காலை ஊன்றைக்குள்ள முயலகன் என்ற ஆணவத்தின் மீது அதை ஊன்றி வைத்திருக்கின்றார். ஆனா முயலகன் உயிரோட இருக்கிறான். ஆனா இவர் ஊன்றிய காலுக்குள்ள மிதித்து கொண்டு இருக்கின்றார். ஒரு கரம் உடுக்கு ஏந்தியுள்ளது, இன்னொரு கரம் அக்னியை சுமந்திருக்கிறது, ஒரு கரம் அமைந்த கரமாக இருக்கிறது, இன்னொரு கரம் வீசுகரமாக வைத்துள்ளார். அற்புதமான இந்த திருக்கோலத்தை தான் இந்த 8 வரியில அவர் சொல்றார். உயிர்களை சிவமானது தனது பொறுப்புல ஏன் இந்த கூத்து நடைபெறுகிறது அந்த கேள்வியை கேட்டால், உயிர்களை சிவபெருமான் தனது பொறுப்பில் எடுத்துக்கொண்டு உயிர்களுக்கு அவை பக்குவமடைய நிறைவாக ஆனந்தத்தை தருகிறது. அதற்காகத்தான் இந்த கூத்து நடைபெறுகிறது. திருக்கூத்து இதனையே தெரிவிக்கிறது. எதனை தெரிவிக்கிறது? திருக்கூத்து செய்கிறது இந்த படத்தில் 5 தொழில்களை ஆற்றுவதற்கு. 5 தொழில்களை ஆற்றுவது இந்த உயிர்களை பக்குவப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவ நிலைக்கு கொண்டு வந்து தன்னுடைய பேரின்பத்தில திளைக்க வேண்டும் என்பதுதான் அந்த திருக்கூத்தினுடைய காரணம். திருக்கூத்து ஆடுவதனுடைய தேவை இந்த உயிர்களை பிறவிப்பிணியை நீக்கி பிறந்தும் திரும்ப பிறவி சிக்கலுக்குள்ள பிறவி கடலுக்கு சிக்கி கொண்டு இருக்காமல் அதிலிருந்து நீக்கி அந்த உயிர்களை தான் அனுபவிக்கின்ற தன்னிடம் உள்ள அந்த பேரின்பத்துக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அந்த திருக்கூத்து தரிசனம், திருக்கூத்து ஆடுவது. அது மட்டுமல்ல, இந்த திருக்கூத்தே உயிர்களுக்கு மருந்தாகவும் இருக்கின்றது, விருந்தாகவும் இருக்கின்றது. பாருங்க, ஐந்தொழில் கூத்து, இந்த திருக்கூத்துக்கு திருநடனத்துக்கு ஐந்தொழில் கூத்து என்றும் சொல்வார்கள், ஞான கூத்து, ஆனந்த கூத்து என்றும் சொல்வார்கள். எல்லாமே ஒரே கூத்து தான், பல பல பேர்களால சொல்லப்படுகிறது. ஒரே பால் வருத்தமுடையவர்களுக்கு மருந்தாக கொடுக்கப்படுகிறது. அந்த சில குளிசையால பால்ல கரைச்சி கொடுங்கோன்னு சொல்லி கொடுக்கலாம், அல்லது மருந்தாக கொடுக்கப்படுகிறது. இதே பால் அதே நபருக்கு நோய் மாறி நல்ல திடகாத்திரமான தேகத்தோட இருக்கும் பொழுது, நோய் இல்லாத நிலையில இருக்கும் பொழுது அவருக்கு அது பால் விருந்தாக கொடுக்கப்படுறது. விருந்தாக என்றால் என்ன? பாலை குடித்தாதான் நல்ல புஷ்டியாக நீ வளருவேன்னு பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்கள் பாலை கொடுக்கின்றோம். அந்த பால் அவர்களுடைய உடல்ல சக்தியை ஏற்படுத்தும் என்படி. ஒரு சமயத்துல நாங்கள் பாலை நிறைய ஒரு கப் பாலே கொடுக்கல, ஒரு கொஞ்சம் பாலுக்குள்ள மருந்த கரைச்சி அதை நாங்க கொடுத்தனாங்க. அந்த இடத்துல அந்த பால் அவர்களுக்கு மருந்தாக அமைகிறது. பிள்ளை வளர வேணும் என்று சொல்லி நாங்க கொடுக்கின்ற
ஒவ்வொரு நாளும் காலை மாலை கொடுக்கின்ற பால் வந்து அது விருந்தாக அமைகின்றது. அப்ப மருந்து விருந்து என்றதுக்கு கருத்தை நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுபோல இந்த திருக்கூத்து, அதாவது ஐந்தொழிலும் செய்கிறது மருந்து. அந்த மருந்தே உயிர்களுக்கு மருந்தாக விளங்குகின்றது. அதே நேரத்துல உயிர்களுக்கு இந்த திருக்கூத்து விருந்தாகவும் இருக்கிறது. எப்படி? இன்னும் பக்குவம் அடையாத ஆன்மாக்களுக்கு அந்த திருக்கூத்து தரிசனம், திருக்கூத்தை பார்த்து அதன்படி அவர்கள் ஒழுகி கொண்டு வருவதற்கு அது மருந்தாக பயன்படுகிறது. சீவன் முத்த நிலையில இறைவனுடைய திருவடியை சேர்ந்து இறைவனுடைய தூக்கிய குஞ்சித பாதத்துக்கு கீழே இருக்கின்ற சீவன் முத்தர்களுக்கு அவருடைய கூத்து வந்து அந்த ஆனந்தத்துக்குள்ள திளைக்கிறார்கள். அவர்களுடைய சிவபெருமானுடைய திருக்கூத்து வந்து விருந்தாக அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஞானிகள் அந்த திருக்கூத்தை போய் பார்க்கிற போது ஆனந்தத்தை அனுபவிக்கிறார்கள். இது சுந்தரர், மாணிக்கவாசகர், அப்பர் எல்லாருமே இதை பற்றி பாடியிருக்கிறார்கள். என்ன சுந்தரர் திருக்கூத்தினை கண்டு கழித்ததை சேக்கிழார் சொல்லுகிறார். அவர்கள் கண்டதை சேக்கிழார் சொல்றார். 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக குணமொரு 3 திருந்து சாத்வீகமே ஆக இந்து வாழ்சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெருங்கூத்தில் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. இப்படியே அப்பர், சுந்தரர், சம்பந்தர் எல்லாருக்கும் இந்த கூத்து தரிசனம் சேக்கிழார் பாடியிருக்கிறார். இந்த கூத்து சம்பந்தர், சுந்தரர் அவர்களுக்கெல்லாம் ஆனந்த கூத்து. ஏன்? அவர்கள் சீவன்முத்த நிலை அடைந்தவர்கள். அவர்களுக்கு, அதாவது உயிர்களுக்கு ஆனந்தத்தை, அவர்களுடைய உயிர்களுக்கு ஆனந்தத்தை வழங்குகிறபடியா அது ஆனந்த கூத்து விருந்தாக அமைந்துள்ளது. திருக்கூத்து செய்யும் பெருமானை போற்றி செய்கிறோம், போற்றி செய்கிறார். அதாவது இந்த முதலாவது பாடல் தொடங்கைக்குள்ள திருக்கூத்து செய்கின்ற பெருமானை போற்றி செய்கிறார் உமாபதி சிவாச்சாரியார். எப்படி சொல்கிறார்? முதலாவதாக கூத்த பெருமானுக்கு போற்றி, முதல் போற்றி கூத்த பெருமானுக்கு, அது 8வது வரியில நின்ற நிறுத்த நிலை போற்றி. நின்ற நிறுத்த நிலை போற்றி தான் முதலாவது போற்றி. பூமன்னு நான் முகத்தோன் புத்தேளில் ஆங்கவர்கோன் மாமன்னு சோதி மணிபார்வன். இந்த 2 வரியும் பார்ப்போம். பூமன்னு, மண்ணு என்ற நிலையாக தாமரை மலர்ல வீட்டிருக்கின்ற நான் முகத்தோன், 4 முகங்களையுடைய பிரம்மா. புத்தேளிர், இது வந்து தேவர்கள். புத்தேளிர் என்றாலே தேவர்கள், வானவர்கள், தேவர்கள். ஆங்கவர்கோன், புத்தேளிர் ஆங்கு அவர் கோன், அந்த தேவர்களுடைய கோனாகிய இந்திரன். மாமன்னு சோதி மணிபார்வன், மாமன்னு, மா என்றாலே பூ வண்டா தாமரை, மா என்றால் திருமகள். மா என்ற சொல்லுக்கு பல கருத்துக்கள் இருக்குது, நிறைய கருத்துக்கள் இருக்குது. நாங்க லெக்சிகன் டிக்ஷனரி எடுத்தாலும் சரி, தமிழ்கள் அகராதியை பார்த்தாலும் சரி, மாண்டா குதிரை அண்டு இருக்குது, யானை அண்டு இருக்குது, மரத்துக்கு வரும், எங்கட அரிசி மா, கோதுமை மா, எல்லாத்துக்கும் மா வரும். அப்படி கண்ண கருத்துக்கள் இருக்குது. ஆனால் மா என்று சொன்னால் திருமகள் என்றது சிறப்பான கருத்து. மாமன்னு சோதி மணி மார்பன், மாமன்னு திருமகள் விளங்குகின்ற மார்பை உடையவன். சோதி மணி மார்பன், சோதி மணி என்று சொல்லிக்குள்ள அவன் வந்து ஒளி பொருந்தியவன் என்ற கருத்தும். மற்றது மணி மார்பன், கௌத்துவ மணியை மார்பில அணிந்தவன். கௌத்துவ மணி என்றது எங்க இருந்தவருக்கு கிடைச்சது? திருமாலுக்கு எல்லாம் சிவபெருமான் கொடுத்தது. எங்க இருந்து கிடைச்சது? இந்த இடத்துல அவர் எடுத்தவர் என்று பார்க்கணும். பார்க்கடலை கடையைக்குள்ள மா திருமகளும் அந்த பார்க்கடல்ல வந்தவ. அந்த கௌதம மணியும் பார்க்கடல்ல தான் வந்தது. இவ் எல்லாம் சிவபெருமான் கொடுத்தது. ஏன் சிவபெருமான் கொடுத்தான்னு நாங்க சொல்றோம்? அந்த பார்க்கடலை கடையைக்குள்ள தோன்றிய அந்த வாசி கக்கிய நஞ்சை
சிவபெருமான் எடுத்து உண்ணாவிட்டால் அவர்கள் தொடர்ந்து பாற்கடலை கடைந்திருக்க முடியாது. அதை நாங்க வடிவ விளங்கிக் கொள்ளணும். பாற்கடலை கடைந்தார்கள். முதல் கடையேக்கே வாசி என்ற பாம்பு நஞ்ச கக்கி விட்டது. எல்லாரும் ஓடிட்டு சிவபெருமானிடம் ஐயோ எங்களை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கண்டு அவர் அந்த நஞ்சை எடுத்துத்தான் தன்னுடைய கடலுக்குள்ள தொண்டையில விழுங்கி இருக்க விட்டால் தொடர்ந்து இவர்கள் பாற்கடலை கடைந்திருக்க முடியாது. ஆனபடியால் அவர் அதை எடுத்து விட்டபடியால், எடுத்து தான் விழுங்கி விட்டபடியால் இவர்கள் திரும்பவும் தொடர்ந்து கடைய 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 கன பொருட்கள் வந்தது. அதில முதல் வந்தது திருமகள். திருமகளை அவர் திருமணம் செய்து கொண்டார். திருமால். அந்த கௌதமணியும் அந்த அதில தான் வந்தது. அதை அவர் தன்னுடைய மாலையாக போட்டார். இனி சில சில பயங்கரமான பொருட்கள் வரும் பொழுது அதை சிவபெருமான் எடுத்து அணிகலன்களாக அணிந்து கொண்டார். அப்ப அங்கேயும் சிவபெருமான் தான் அவர்களுக்கு உதவி செய்கிறார். என்று பூமன்னு நான் முகத்தோன் புத்தேளிர் ஆங்கவர் கோன் மாமன்னு சோதி மணிமார்வன். இப்ப இதுல ஆரை பற்றி சொல்லிட்டார். ஒன்று நான்முகன், அடுத்தது தேவர்கள் புத்தேளிர், தேவர்களுடைய அரசனாகிய இந்திரன், திருமால், 4 பேரை பற்றி சொல்லிட்டார். இனி அடுத்தது என்ன சொல்றாரு ரெண்டு பாருங்க. நாம் மன்னும் வேதம் வேதாந்தம் சொல்லிக்குள்ள நாம் மன்னும் வேதம் ஓதி 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 ஒளி வடிவம் உடையதைய ஒளிய வரி வடிவம் இல்லை வேதத்துக்கு. அப்ப திரும்ப திரும்ப ஓதி 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 ஓதித்தான் மற்றவர்களுக்கு அந்தணர்கள் வேதம் ஓதி அப்படியே படிப்படியாக அடுத்த சந்ததிக்கு அவர்கள் கடத்துகிறார்கள். அந்த ஓதி 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 தங்களுடைய வட்டத்துக்கு சேர்த்து அவர்களையும் சேர்த்து ஓதி ஓதி பிறகு அந்த இளைஞர்கள் பிறகு வளர்ந்து மற்றவர்களையும் சேர்த்து அந்த மாதிரித்தான் இது கடத்தப்படுகிறது வேதம். அப்ப ஒளி வடிவம் மட்டும்தான் வரி வடிவம் இல்லை. வேதாந்தம், வேதாந்தம் என்று சொல்லிக்குள்ள வேதத்தின் அந்தம், வேதத்தின் முடிவா இருக்கிறது உபனிஷதம் அல்லது உபநிடதம் தமிழ்ல சொன்னா. அந்த வேதாந்தம் விளக்கம் செய் விந்துவுடன் வேதம் என்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அம்மறை 4 வேதம். வேதாந்தம் என்றது வேதத்தினுடைய அந்தமாகிய உபநிடதம். விளக்கம் செய் விந்துவுடன் இவற்றையெல்லாம் விளக்குகின்ற விந்து. விந்து என்றது சுத்தமாயை. சுத்தமாயின் தலைமையில் இருக்கக்கூடிய நாதம். அப்ப சுத்தமாயின் தலைமையில் இருக்கக்கூடியது நாதம். நாதத்திற்கு மேலே இருக்கக்கூடியது நாதாந்தம். சரியோ? இங்க விந்து என்றது செயல் விளக்கம், கிரியை விளக்கம். அதாவது இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தின்னு சொல்லப்படவில்லை. அந்த கிரியா சக்தியை குறிக்கப்படுகிறது. நாதம் ஞான சக்தியை குறிக்கப்படுகிறது. விந்து என்று சொல்லப்படும் செயல் விளக்கம் கிரியா சக்தி என்றது செயல் விளக்கமும், நாதம் என்று சொல்லப்படுகின்ற அறிவு விளக்கமும் அடிப்படையான செய்திகளாக இருப்பவை. இறைவனது ஞான சக்தி கிரியா சக்தி சுத்தமாயை தூண்டி விடுவதே உயிர்களுக்கு உபகாரம் செய்வது. அந்த சுத்த மாயை என்று இருக்கின்ற சிவ தத்துவத்திலே இருக்கின்ற ஒரு சுத்த மாயைய இந்த கிரியாசக்தி ஞான சக்தி தூண்டி விடுகிறது. அப்படி தூண்டி விடுகிறது தான் இந்த உயிர்களுக்கு இறைவன் செய்கின்ற உபகாரம். சொற்பிரபஞ்சமும் பிரபஞ்சமும் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்துல ஒளியையும் அடிப்படையாக கொண்டவை. சொற்பிரபஞ்சம் ஒளி, பொருட்பிரபஞ்சம் ஒளி. இது எங்கிருந்து தோற்றுவிக்கிறார் எனும் போது அது அவருடைய ஆற்றல், இறைவனுடைய ஆற்றல். அதாவது பிரணவ ஆற்றலை தூண்டிவிட்டு, ஓம் அந்த பிரணவ ஆற்றலை தூண்டிவிட்டு அதிலிருந்து நாதம், பின்னர் அதிலிருந்து நாதத்திலிருந்து விந்து, இதிலிருந்துதான் வித்தை முதலிய வித்தை என்றது வித்தியா தத்துவங்களுக்குள்ள வருகிறது. முதலிய எல்லா வித தத்துவங்களும் தோன்ற ஆரம்பிக்கும். எனவே வேதம் வேதாந்தம் இவைகள் எல்லாம் விளக்குகின்ற இந்த செய்திகள். வேதம் வேதாந்தம் நாம் அன்னும் வேதம் வேதாந்தம் விளக்கம் செய் விந்துவுடன் நாதம் நாதாந்தம் நடுவேதம் என்று சொல்லப்பட்டு அடுத்ததுல இவைகளும் என்னத்துக்கு இதுல சொல்லி இருக்கிறாருண்டா, இந்த வேதம் வேதாந்தம் இந்த விந்து நாதம் நாதாந்தம் அவைகளாலும் இறைவனை காண முடியவில்லை.
இவற்றிற்கெல்லாம் துணையாக இருக்கக்கூடிய மூலமாக இருக்கக்கூடிய பிரணவ சக்தி இதுல சொல்லப்படுகிறது என்ன? நாதம் நாதாந்தம் நடுவேதம். இந்த ஓம் அந்த பிரணவ சக்தியாலுமே இந்த இது இறைவனை காண முடியவில்லை. பிரபஞ்சம் எப்படி உற்பத்தியானது, எப்படி இறைவனுடைய கருணையினால் அது வந்தது என்பதை விளக்குகின்றதும் வெற்றிற்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடிய பிரணவ சக்தியும் இத்தனையும் துணையாக விளங்க எல்லாம் ஒன்றாக சேர்ந்து தம்முடைய போதத்தா தம்முடைய அறிவால ஆமளவும் தேட இவ எல்லாரும் தேடவும் சரியோ அறிவு செல்லக்கூடிய அளவினால் ஆமளவும் தேட முடிந்தவரை உணர்ந்து கொள்ளலாம் என தேடி பார்க்க அகப்படாதவன் சிவபெருமான். அப்ப இவைக்குமே சிவபெருமான் அகப்பட முடியாதவன். இப்படிப்பட்ட சிவனை எனவே சிவபெருமான் நாங்க இந்த என்ன சொல்லப்பட்டிருக்கா நான்முகத்தானாக இருக்கும் பிரம்மனுக்கு அகப்படான், புத்தளிருக்கு அகப்படான், புத்தள் இரண்டா தேவர்கள், இந்திரனுக்கும் புலப்பட மாட்டான், திருமாலுக்கு எட்டப்படான். வேதம் வேதாந்தம் 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 என்றைக்குள்ள ஏகான்மவாதம் என்று நினைக்க கூடாது. வேதத்தின் அந்தமாகிய உபநிடதம் என்று நினைக்க வேணும். அந்த வேதமும் வேத முடிவாக விளங்கக்கூடிய உபனிஷத்துக்கும் அவை விளக்குகின்ற அறிவாற்றல் செயலாற்றல் அவற்றின் ஆதாரமாக இருக்கக்கூடிய பிரணவத்துக்கும் இவை எல்லாவற்றினாலும் சிவபெருமானை தேடி காண முடியாது. வேதத்தால காண முடியாது, வேதாந்தமாக இருக்கின்ற உபநிடத்தால காண முடியாது, இவற்றிற்கெல்லாம் மூல காரணமாக இருக்கின்ற பிரணவத்தாலும் சிவபெருமானை காண முடியாது. இவைகளுக்கெல்லாம் அளவிறந்த அப்பாலை அமளவும் தேட அளவிறந்த அப்பாலை இவற்றிற்கெல்லாம் அப்பால் இருக்கின்ற அந்த சிவபெருமானை அவற்றினுடைய அளவைகளுக்கு அப்பாற்பட்டு விளங்குகின்றவன் சிவபெருமான். அளவிறந்த அப்பாலை அளவிறந்த அப்பாலா விளங்குன இதுல சொல்லப்பட்ட ஒன்றுக்குமே அவன் காணப்பட முடியாதவனாக இருக்கின்றான். சேம ஒளி அளவிறந்த அப்பாலாய் அதுக்கு அடுத்தது சேம ஒளி. சேம ஒளி என்ற சிவபெருமான சொல்லப்படுகிறது. எவரும் தேறும் வகை எவரும் தேறும் வகை பாருங்க, சேம ஒளி இறைவனை குறிக்கப்படுகிறது. எவரும் தேறும் வகை யாரு தேற வேணும், யாரு உய்தி பெற வேணும்? உயிர்கள். அந்த எவரும் என்றது உயிர்களை குறிக்கிறது. சேம ஒளி பரம்பொருள், உயிர்களை காக்கின்ற சிவம். நாதாந்தமயமா இருக்கக்கூடிய 36 தத்துவங்களுக்கும் அப்பாற்பட்டவன். இவைகள் எல்லாவற்றிற்கும் நாதம் என்ற எல்லைக்கு உட்படாதவன், நாதாந்தத்துக்கு எல்லைக்கு உட்படாதவன், நாதத்துக்கு மேல் உள்ள பரவழி நாதாந்தம், பிரணவத்துக்கு அம்பிடாதவன். எவரும் தேறும் வகை. எவரும் தேறும் வகை என்றால் என்ன? உயிர்கள் உய்விக்கும் உயிர்கள் அனைத்தையும் எவ்வரும் என்றது உயிர்கள் அனைத்தையும் உய்விக்கும் வகையில் கருணையை குறிக்கும் விதமாக என்று சொல்லப்படுகிறது. தேறும் என்றது உய்விக்கும் என்ற கருத்துல, எவரும் என்றது உயிர்களை உய்விக்கும் வகையில அவன் என்ன செய்கிறான்? மாமணி சூழ் மன்றுள் நிறைந்து பிறவி வழக்கறுத்த மாமணி சூழ் மணிகளால சூழப்பட்ட இவ்வாறான இறைவன் பரங்கரனை புரிந்து கொண்டிருக்கின்றான் என்பதை குறிக்கும் விதமாக இந்த கடைசி வரி வருகிறது. மாமணி சூழ் மன்றுள் நிறைந்து பிறவி வழக்கறுக்க. மாமணி சூழ் பொற்சபையில பொதுச்சபையில ஆடும் சிற்சபேசன் தான் இவன். மாமணி சபேசன் சபாநாயகன், சபைக்கு ஈசன். சபேசன் என்றா சபைக்கு ஈசன், சபாநாயகன் என்றா அவன் தான் அந்த நாயகனாக அந்த சபைக்கு இருக்கின்றான். மாமணி சூழ் மன்றுள் என்றது மணிகள் பதிக்க பெற்ற கனக சபை, ரத்தின சபையில் நிறைந்து பூரணமாக மாமணி சூழ் நிறைந்து என்று வருகிறது. மாமணி சூழ் மன்றுள் நிறைந்து மன்றுக்குள்ள பூரணமாக விளங்கி பிறவி வழக்கறுக்க நின்ற. ஏன் அப்படி மன்றுள் நிற்கிறார்? ஆடிக்கொண்டே இருக்கிறார். ஏன் ஆடிக்கொண்டே இருக்கிறார்? இந்த உயிர்கள் பிறவி வழக்கு பிறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து திரும்ப திரும்ப இந்த பிறவி கடலுக்குள்ளேயே
இருந்து கொண்டு பெரும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றன. இந்த பிறவி வளர்க்க இந்த உயிர்களை பிறப்பிலிருந்து அவற்றை விடுவித்து உயிர்களை, அதாவது அவற்றை தம்மோடு சேர்த்து கொள்கிற அந்த நிறுத்த நிலைதான் இந்த திருக்கூத்தின் நிலை, திருக்கூத்தினுடைய கருணை. பிறவி வளர்க்கறக்க நின்று ஆடினர். அவர் நிற்பது போலத்தான் தெரியும். நாங்க போய் ராஜருடைய உருவத்தை பார்த்தா ஆடுற மாதிரி தெரியாது, நிக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனாலும் அவர் ஆடிக்கொண்டே இருக்கின்றார். நிற்பது போல எங்களுக்கு தெரிந்தாலும் அவர் ஆடிக்கொண்டுதான் இருக்கின்றார். இப்ப நாங்க இந்த பூமியை பார்க்கிறோம். பூமியை சும்மா பார்க்கக்குள்ள அது பூமி சும்மா இருக்கிற மாதிரி இருக்கிறது, ஆடாம அசையாம இருக்கிற மாதிரி எங்களோட கண்ணுக்கு தெரிகிறது. ஆனா பூமி 24 மணித்தியாலத்துக்குள்ள தன்னைத்தானே சுத்தி கொண்டு பாருங்க, தான் ஒரு ரவுண்ட் அடிச்சு கொண்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சு 365 நாளில சூரியனையும் சுற்றி வருகிறது. அப்ப பூமியை நாங்க பார்க்கல, சும்மா நடந்து போய்க்கல, என்ன அது வட்டமண்டே தெரியாது, கோளமண்டே தெரியாது, ஒரு பிளாட்டான இடம் தான் நாங்கள் பார்வைக்கு தெரியும். ஆனா அது பிளாட்டான இடம் இல்லாத ஒரு கோளம். மற்றது பூமி சும்மா இருக்கிற இல்ல, தன்னையும் சுற்றி கொண்டு, நல்லா யோசிச்சு பாருங்க. நாங்க எங்களை ஒரு சுற்று போட்டுக்கொண்டே நாங்க திரும்ப நடந்து இன்னும் ஒரு இடத்தை சுற்றுற மாதிரி இருந்தா அது மாதிரி பூமி சுற்றுகிறது. பூமி அந்த சும்மா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா தன்னை சுற்றி கொண்டு இருக்கிறார். அதே போல நடராஜர் உருவம் வந்து நாங்க போய் பார்க்க வழிபடைக்க சும்மா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவர் நடனம் ஆடிக்கொண்டே இருக்கிறார். ஏன் நடனம் ஆடுகின்றார்? இந்த உயிர்களை பிறவி பிணியில இருந்து நீக்கி தன்னோட சேர்க்கும் வரைக்கும் அவர் ஆடிக்கொண்டிருப்பார். அப்ப இப்ப நிப்பாட்டு இல்லாது. ஏனென்றா உயிர்கள் அனாதி, உயிர்கள் அநேகம். அந்த பாசமும் லேசில விட்டு போகாது, மலமும் ஆணவமும் லேசில இந்த உயிர்களை விட்டு போகாது. அப்ப அவற்றை நீக்கும் வரைக்கும் அவர் ஆடிக்கொண்டே இருக்கின்றார். அந்த ஆடிக்கொண்டு இருக்கின்ற சிவபெருமானுக்கு, திருக்கூத்த பெருமானுக்கு முதலில போற்றி சொல்லுகிறார். முதலாவது போற்றி அதுதான். நின்ற நிறுத்த நிலை போற்றி என்று முதலில் தில்லை கூத்தனுக்கு தனது போற்றியை வணக்கத்தை சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். அப்ப போற்றி பௌருடையில முதலாவது போற்றி நின்ற நிலையில் நின்ற நிறுத்தனுக்கு அவர் சொல்லப்பட்ட போற்றி ஆகும். அப்ப யார் யாருக்கெல்லாம் அவர் பார்க்க கிடைக்கல என்றது நாங்க பார்த்தனாங்க. என்ற அளவில் நான் இன்றைய சிந்தனையை இதனோடு முதலாவது போற்றி பார்த்துட்டோம். முதலாவது போற்றி யாருக்கு? மன்றுள் நிறைந்து பிறவி வளர்க்கிறத நின்ற நிறுத்த நிலை போற்றி சிவபெருமானுடைய திருக்கூத்துக்கு, அதாவது திருக்கூத்து செய்கின்ற சிவபெருமானுக்கு அவர் தன்னுடைய முதலாவது வணக்கத்தை, போற்றியண்ட வணக்கம், முதலாவது வணக்கத்தை, வழிபாடு எல்லாம் வருவதுக்குள்ள சொல்லி இந்த முதலாவது இந்த போற்றி பௌருடைய இறைவனுடைய வழிபாட்டோட அவர் தொடங்குகின்றார். திரும்ப அந்த பகுதியை வாய்ச்சி விட்டுனுண்டா. பூமன்னு நான் முகத்தோன் புத்தேளிர் ஆங்கவர்கோன் மாமன்னு சோதி மணிமார்பன், மாமன்னு சோதி மணிமார்பன் இவளாம் திருமாலுக்கு சொல்லப்பட்ட அந்த வரி. ஏனென்றா திருமகளை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். கௌதம மணிமாலியை அணிந்து கொண்டிருக்கின்றார். நாம் மன்னும் வேதம் வேதாந்தம் விளக்கம் செய் விந்துவுடன், விந்து விளக்கம் செய்கிறது. நாதம் நாதாந்தம் நடுவேதம் போதத்தால் என்றால் தங்களுடைய அறிவால இந்த இவை எல்லாமே இதுல சொல்லப்பட்ட அனைத்துமா தனிய நான்முகன் தேவர்கள் இந்திரன் திருமால் அல்ல, அதுக்கு பின்னால் சொல்லப்பட்டது வேதம் வேதாந்தம் விளக்கம் செய் விந்து நாதம் நாதாந்தம் நடுவேதம். இவைகள் எல்லாம் மேல சொல்லப்பட்ட அந்த 4 வரிகள்ல சொல்லப்பட்டதும் தங்களுடைய அறிவால இறைவனை தேடுகின்றன. தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவன் என்ன செய்கின்றான்? இவைகள் எல்லாவற்றுக்கும் அப்பாலுக்கு அப்பாலாய் நின்று
செமொழி செமொழி என்றது சிவபெருமானே சொல்லப்படுகிறது. எவரும் தேறும்பை அவனுடைய வேலை என்ன நடக்குது? இந்த உயிர்களை உய்விக்க வேணும், உயிர்களை ஈடேற்ற வேணும், உயிர்களை பேரானந்தம் தன்னுடைய பேரானந்தத்தில திளைக்க செய்ய வேண்டும். அப்ப அந்த பிறவி வேரை அறுக்கிறதுக்காக சிவபெருமான் திருக்கூத்து செய்து கொண்டிருக்கின்றார். அந்த நின்ற நிறுத்த நிலை போற்றி அவருக்கு உமாபதி சிவாச்சாரியார் போற்றி சொல்லி வழிபாடு செய்கிறார். இந்த போற்றி பௌருடைய இதுவரையில கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து சிவனடியார்களுக்கும் பரமு ஐயா சிவமலர் அம்மா அவர்களுடைய பொற்பாதங்களையும் வழிபட்டு இது இன்றைய